பொதுவா தன்னம்பிக்கை, அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து வேகமா போணும் அப்படிங்கிறது ஒரு சரியான வழிமுறை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, பொதுவா அன்பு என்கிற மனநிலை தான் உங்களை உத்வேகப்படுத்தும். அதுதான் ஒரு உண்மையான மோட்டிவேஷன். நீங்கள் மற்றவர்கள் மீதோ, அல்லது நீங்கள் செய்கின்ற வேலையின் மீதோ, அல்லது எடுத்துக்கொண்ட கொள்கையின் மீதோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றுதலாக இருக்கிறீர்களோ, அது உங்களை உத்வேகப்படுத்தும். அதுதான் உங்களை வழிநடத்தும். அதுதான் வெற்றிக்கான ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும். அதே நேரத்தில் ஆணவத்தின் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் அடைந்து விட முடியாது. ஆணவத்தின் மூலமாக நீங்கள் சில நேரங்களில் மற்றவர்களிடம் எதையாவது பிடுங்கிக் கொள்ளலாம், அல்லது அபகரித்துக் கொள்ளலாம், அல்லது கொள்ளையடித்துக் கொள்ளலாம், அல்லது அவர்களை நாம் வேண்டுமென்றே ஏதாவது செய்து விடலாம். இது ஆணவத்தின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாட்டை நாம் அப்படி பார்க்க முடியாது. அன்பின் வெளிப்பாடு நீண்ட தூரம் செல்லக்கூடியது. ஆணவம் என்பது அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. அதை தாண்டி அதால் செல்ல முடியாது. மனதளவில் நமக்கும் சரி, அல்லது எதிலே இருப்பவர்களும் சரி, அது ஒரு வெறுப்பை உண்டாக்கும். ஆனால் அன்பை நீங்கள் விதைக்கிற பொழுது, அன்பை நீங்கள் வளர்க்கிற பொழுது, அது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகம் உங்களை வளர்க்கும், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும், உங்கள் மனதை செழுமைப்படுத்தும், உங்கள் மனது மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே உண்மையான மனநிலை, உண்மையான மோட்டிவேஷன் என்பது, உண்மையான உத்வேகம் என்பது, உண்மையான ஒரு விதமான நீங்கள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்கள் அன்பாகவும் இயல்பாகவும் எப்பொழுது இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த மனநிலை வருமே தவிர ஆணவத்தால் வராது. எனவே அன்பாக இருங்கள். நீங்கள் வெற்றிகரமான ஒரு மனநிலையை நீங்கள் பெறுவீர்கள். அந்த மனநிலை உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.